டு சமையல் வெர்சஸ் ஸ்கின் கேர். இந்த ஸ்கின் கேர் வெர்சஸ் சமையலோட மெயின் மோட்டோவே நம்ம ஸ்கின் கேர், அதாவது நம்ம ஸ்கின்ல போடுற ஃபேஸ் பேக் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம சமையல் பண்றதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். ஸோ ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க ஃபேஸ் பேக் இஸ் வெஜிடபிள் ஃபேஸ் பேக். இந்த மாதிரி ஒரு கப்பில் பண்ணிக்கலாம். நான் இதில் இப்போ கொஞ்சம் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல பிங்கிஷ் கலர். போட்டி போட போகிற ஸ்கின் கேர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. போட்டி போட போகிற டிஷ் என்னன்னு தெரியணும்ல, ரவா லட்டு. ஸோ ரவா லட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ என் ஸ்கின்ல நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூ நட்ஸ் இதை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிஸ்மிஸ் இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா திராட்சை இதையும் சேர்த்துட்டு நல்லா திராட்சை வந்து நல்லா ப்ளம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு கப்பில் வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து 2 cups ஆஃப் ரவா வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரவாவை இதில் கொட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ரவை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். மீன்வைல் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாம். இந்த ஜாரில் நம்ம அளந்த கப்பில் 1.5 cups ஆஃப் சுகர் ஆட் பண்ணோம். 2 cups ரவைக்கு 1.5 cups ஆஃப் சுகர் ஆட் பண்ணோம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் கூடயே நம்ம வந்து ஒரு 2 pieces ஆஃப் கார்டமம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கார்டமம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம வந்து நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. சுகர் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என் ஃபேஸ் இவ்வளோ ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் ஈரோ நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் நம்மளால முடிக்க முடியுதான்னு. இப்போது இந்த ஆறுன ரவையை இந்த சுகரோடு சேர்த்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சுகர் அண்ட் ரவா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ரியலி குட். அரைச்சிட்டு அந்த மிக்சரை இந்த மாதிரி ஒரு அதே கடாயில் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை வேறு பவுலில் நீங்கள் பண்ணுறோன்னா பண்ணிக்கோங்க. இந்த கீ வந்து ரவாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் இதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுடலாம். மில்க். ஸோ மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கொஞ்சம் ரவை ஊறுனதும் இட் வில் பி குட். இது எல்லா ரவையோடும் கலந்துச்சுன்னா வந்து சரியாக போயிடும். மில்க் ஏன் ஆட் பண்ணுறோன்னா மில்க் வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் உங்கள் ரவா லட்டுக்கு. ஸோ ரொம்ப நேரம் ஆனாலும் காஞ்சி போன மாதிரி ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி மாதிரி இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வந்து இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ ரவை வந்து மில்கெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஃபேஸ் பேக்கும் காஞ்சிருச்சு, ரவா லட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, கிளியராக இருக்குது, ஒரு டல்னஸ் கூட இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என் ஃபேஸ். உங்களுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வேணும்னா கீழே 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.